சில சமயங்கள் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அதை பார்க்க ஒரு முகம் போல இருக்கும். வீட்டில் வந்து காய்கறி வெட்டும்போது குடமிளகா உங்களை பார்த்து சிரிக்கிறது போல இருக்கும். வானத்தில் மேகமூட்டத்தை பார்க்கும்போது அதில் ஒரு முகம் உங்களை கோபமாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். அண்ட் முக்கியமாக வானத்தில் இருக்க நிலாவை பார்க்கும்போது நிலவோட அந்த டார்க் ஸ்பாட் சில பேருக்கு ஒரு முயல் போல தெரியலாம். இந்த மாதிரி சில இடங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளே அறியாமல் அந்த இடத்துல ஒரு முகத்தையோ இல்லை வித்தியாசமான ஒரு பேட்டர்னையோ நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணும். இது ஒரு வகையான நோயாக இருக்குமோன்னு சொல்லி யாருமே பயப்பட தேவையில்ல. மனிதர்களோட பிரெயின் எவல்யூஷனில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு, பாரடோலியா. திஸ் இஸ் அன்சைன்ட் விசித்திர புகைப்படங்கள். நாம புதுசாக யாராவது ஒருத்தங்களை பார்த்து மீட் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையோ திருப்ப பார்க்கும்போதோ அவங்க முகத்தை தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். அவங்க என்ன மாதிரி உங்களை அணுகுறாங்க, சந்தோஷமா இருக்காங்களா, கோவமா இருக்காங்களா, உங்களை பார்த்து முகம் சொல்லிக்கிறாங்களா, இல்லை ஆச்சரியப்படுறாங்களா, இந்த மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு அவங்க என்ன மாதிரி உங்களை அணுகுறாங்க, கோவத்தோட உங்களை அடிக்க வராங்களா இல்லை நட்போட அன்பு பாராட்ட வராங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களால் உணர முடியும். கோவத்தோட வந்தால் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறதுக்கும் நட்பு பாராட்ட வந்தால் அவங்க கூட அன்பாக பழகிறதுக்கும் இது ரொம்ப உதவி செய்யும். இப்போதைக்கு இதை பற்றி பெருசாக நம்ம வந்து எங்கேயுமே பேசுறது இல்லைனாலும் மனிதன் ஆதி காலத்தில் இந்த குணாதிசயத்தை தான் அதிகமாக நம்பிட்டு இருந்தான். சுற்றி இருக்கவங்களால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருதா, திடீர்னு வர அந்த ஆபத்தின் மூலியமா அவங்க முகத்தில் தெரியுற அந்த மாற்றங்கள் உண்மையாவே அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வரானா இல்லை நம்மளை துரத்தடிக்க வரானாங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதனாலேயே மனிதன் முதல்ல ஏதாச்சும் ஒரு புது பொருளை பார்க்கும்போது அதோடைய முகத்தை தான் தேடுவானா. முகத்தில் இருக்க இந்த ரியாக்ஷனை வச்சு ஆபத்து தன்னை நோக்கி வருதா இல்லையாங்கிறத இந்த மனிதனால புரிஞ்சுக்க முடியும். காலப்போக்கில் இது இவால்வ் ஆகி ஏதாச்சும் ஒரு காட்டில் இருக்க பேட்டர்னை பார்த்தாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு குரூப்பை பார்த்தாலோ அந்த குரூப்பில் இருக்க அந்த முகத்தை அளவிட பார்ப்பானா. முகத்தில் இருக்க இந்த ரியாக்ஷன் என்ன மாதிரி என்ன கதையை சொல்லுதுங்கிறத டக்குன்னு அவன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனுங்கிறது காலப்போக்கில் மனிதனுக்கு இன்ஸ்டண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிது. எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான பொருளை இல்லை புதுசாக ஒரு மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க முகத்தில் இருக்க இந்த ரியாக்ஷனை நம்மளால் 10th of a second, அதாவது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நம்மளால் பார்த்து கணிச்சிட முடியுமா. இதனால தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்களே. உங்கள் உடை அலங்காரத்தெல்லாம் பார்த்துல முதல்ல மனிதன் எடுத்துன்னு முகத்தை தான் பார்ப்பான். அங்கே முகத்தில் இருக்க 2 கண் ஒரு வாய் அந்த பேட்டர்னை அவன் என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுறான், அந்த பேட்டர்ன் அவன் மூளையில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் கூட எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு நொடிக்கும் குறைவாக வந்து பார்த்தோன்னா கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க. மூளை அந்த மாதிரி டெவலப் ஆகியிருக்கு. ஸோ மனிதன் எப்போதுமே சில பொருட்களை பார்க்கும்போது அந்த பொருட்களில் இருக்க முகத்தை தான் தேடுவானா. முகம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 கண் ஒரு வாயாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் நம்ம கண்ணில் தென்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம மூளை ஒரு முகமாகவே கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இப்போதைக்கு பாரடோலியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக வளர்ந்து நிற்குது. ஸோ பாரடோலியாங்கிறது நோய் கிடையாது. நம்ம மூளை அப்படி இவால்வ் ஆகி இப்போதைக்கு எந்த மாதிரி 2 கண் ஒரு வாய்ங்கிற ஒரு பேட்டர்னை பார்த்தாலும் அந்த பேட்டர்ன்லேருந்து என்ன மாதிரி எமோஷன் வெளிப்படுத்துங்கிற விஷயத்த இன்ஸ்டண்ட்டாக மூளை யோசிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சின்னதாக நம்ம ஜென்ரேஷன் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எமோஜிஸ் தான். என்னதான் இப்போ கலராக எமோஜிஸ் இருந்தாலும் சின்னதாக ஒரு செமிகோலனும் ஓப்பன் ப்ராக்கெட்டும் போட்டாலே போதும் இது ஒரு ஸ்மைலிங் எமோஜியாக மாறிடும். இது பார்த்தா மனித முகம் போலவா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம மூளைகளை 2 கண் ஒரு வாய் அந்த பேட்டர்னை எங்கே பார்த்தாலும் அதை ஒரு முகமாகவே நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறது சமயத்தில் இதை பார்க்கும்போது ஒரு ஸ்மைலி எமோஜி, இதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரௌனி சேட் எமோஜி, இதை பார்க்கும்போது கண் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மூளைக்குள்ள ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அவருடைய வாய் அப்பர் ஆர்க்கில் இருக்கும் பேராபோலா மாதிரி, அதுவே ஒருத்தர் அழுகுறாருன்னா வாய் கொஞ்சம் பிதுங்கி இருக்கும் கீழே. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான முகம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பார்த்து தான் இருக்கும். எல்லாருடைய அந்த முகத்தையும் மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுல்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை ஒருத்தரோட முகத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத உங்கள் மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அனலைஸ் பண்ணிடும். அதே மாதிரி ஒருத்தர் முகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்கள் இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், வாய் இந்த கண்களுக்கு கீழே இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்னு சொல்லி அந்த ரேஷியோவை கூட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரேஷியோவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா கூட உங்களால் அந்த முகத்தோட ரியாக்ஷன்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. சேம் அந்த ஸ்மைலி எமோஜி நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ இதில் செமிகோலன் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம முகத்து கூட மேட்ச் ஆகுது. பட் இந்த ரேஷியோ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த செமிகோலன் ஓப்பன் ப்ராக்கெட்டோட இந்த ஸ்பேஸை நான் அதிகரிக்கும் போது ஸ்மைலி எமோஜி ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வராது. இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கும்போது வந்து அந்த ஸ்மைலி ஃபீலிங் இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகரிக்கும் போது ஏன் வரல? ஏன்னா நம்ம மூளைக்கு தெரியும் கண்களுக்கு கீழே இந்த டிஸ்டன்ஸில் தான் வாய் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் போது இது நேச்சுரல் கிடையாது. ஸோ இது வந்து முகம் இல்லை, வேற என்னமோ. ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் அங்கே இருக்கு, அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு வித்தியாசமான சிக்னலாக கொடுக்க பார்க்குது. அந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் நிஜமாலே அங்கே ஒரு முகம் இருக்கா, அந்த முகத்தால் நமக்கு ஆபத்து வருமா இல்லையாங்கிறத உணர்த்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். மனிதர்களோட அந்த முகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்து பழகின நாம இப்போதைக்கு பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே கண் வாய் போல அந்த ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த பொருட்கள் இருந்தாலே போதும் அது ஒரு முகமாக சித்தரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாரடோலியா கண்டிஷனால இப்போதைக்கு நிறைய இடங்களில் உங்களால் இந்த முகத்தை பார்க்க முடியும். தபால் பொட்டிகளாக இருக்கட்டும், மேகங்களாக இருக்கட்டும், சில வீடுகளோட கண்ணாடி வாச கதவு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் போல உங்களுக்கு தெரியலாம். ஹெட்லைட்டு,
ரோட்டில் சில சில்லறைகள் பார்த்தீங்கன்னா செதறி இருந்தாலும் அதுவே உங்களுக்கு முகம் போல தெரியலாம். சின்ன சின்னதாக அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள்லையுமே அந்த முகம் போல இருக்க அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா மூளை எப்போதுமே தெரிகிட்டு இருக்கும். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அது நம்ம கண்ணில் பட்டாலே போதும் அந்த முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அது என்ன மாதிரி எமோஷன்ஸை வெளிப்படுத்துது, அதுக்கு என்ன வயசு, அது என்ன மாதிரி ஜெண்டர், ஆனா பெண்ணாங்கிறது முதற்கொண்டு மூலம் அதை பற்றின ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னல, இது வரைக்கும் ஏகப்பட்ட பிக்சர்ஸை காமிச்சிட்டு இருப்பேன். இங்கே பார்க்குற நீங்கள் அந்த பிக்சர்ஸில் ஆல்மோஸ்ட் 90% அந்த பேரடோலியா முகம் தெரிகிற எல்லா பிக்சர்ஸுமே உங்களுக்கு ஆண் போல தான் ஃபீல் ஆகும். ஒரு மேல் கேரக்டரை பார்க்குறது போல தான் ஃபீல் ஆகும். எமோஜியில் கூட நீங்கள் ஏகப்பட்ட எமோஜி இருக்கும்போது முக்கால்வாசி எமோஜியை ஒரு மேல் கேரக்டர் கூட தான் அசோசியேட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் அகெயின் நம்ம இவால்வ் ஆன அந்த சமயத்தில் ஆண்கள் வந்து வேட்டைக்கு போவாங்க. அப்போதைக்கு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஆண்கள் கூட தான் அதிகமாக சண்டைக்கு போவாங்க. ஸோ சண்டை செஞ்சு ஒரு இடத்த பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்த கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிக்கிறத அதிகமாக ஆண்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு குரூப்பில் இருக்கவங்க இன்னொரு குரூப் ஆஃப் அந்த மேல்ஸை பார்க்கும்போது இவங்களால நம்மளுக்கு ஆபத்து வருதா இல்லையாங்கிறத டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால் பார்க்குற எல்லா பேட்டர்ன்லையுமே ஆண்கள் முகம் தான் தெரிகிற மாதிரி மூளை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பெண்கள் ஈஸியாக ஆபத்துக்களை உணரக்கூடியவங்க. ஒரு முகத்தை பார்க்கும்போதே இந்த முகத்தில் இருக்கிற ரியாக்ஷன் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த பெண்களால் பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்ல முடியுமா. ஆண்களோட அந்த ரியாக்ஷன்ஸை இன்ஸ்டண்ட்டாக பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அதை அக்யூரேட்டாக டீகோடும் பண்ண முடியுமா. இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்டடியே நடந்திருக்கு. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ் குரூப்பில் இருந்தும் ஆண்கள் பெண்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பாக பிரித்து எடுத்து பேரடோலியா சம்மந்தப்பட்ட அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், சில பொருட்களை காமிச்சு இதில் தெரிகிற அந்த முகத்தில் என்ன மாதிரி ஜெண்டராக பார்க்குறீங்க, அந்த ஜெண்டரால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் போல ஃபீல் ஆகுதா, அது ஃபன்னியாக இருக்கா, பயமாக இருக்கா, இல்லை நியூட்ரலாக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி பல கேள்விகள் எடுத்து அது ஒரு மிகப்பெரிய சார்ட்டாகவே மாட்டியிருக்காங்க. அந்த சார்ட்டில் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமான இந்த மாதிரி அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன், அந்த ஃபேஷியல் பேட்டர்ன்ஸை பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதிகப்படியான அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஃபேஷியல் பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு ஆண் போல இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சில ஃபேஷியல் பேட்டர்ன்ஸோட அந்த ரியாக்ஷன் ஸ்கேரியாக இருக்குங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்களுமே ஈக்குவலாக கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆண்களோட பெண்கள் அந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் மேம்பட்டவங்க. அவங்களோட இந்த மூளை வேறு மாதிரி இவால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க. சில சமயங்கள் உங்களால் ரேண்டமான பேட்டர்ன்ஸை தாண்டி ரேண்டமான முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தை ஒரு முக்கியமான நபர் கூட உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு போலவே இருக்காண்டா, இதை பார்க்கும்போது எங்கள் அப்பா போலவே இருக்காங்க, எங்கள் அம்மா போலவே இருக்காங்க அப்படின்னு அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய சில பொருட்களை நமக்கு நெருக்கமானவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இந்த கனெக்ஷன் அதிகப்படியான மத நம்பிக்கை உடையவங்க கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 52%க்கும் அதிகமானவங்க உங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய சில பொருட்களை கடவுளோட முகத்தையே பார்க்குறதா சொல்கிறாங்க. மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் நார்மலான பொருள் போல தான் தெரியுது போல. அதே மாதிரி இந்த பேரடோலியா அந்த பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க கிட்டையும் அதிக போதையால் பாதிக்கப்பட்டவங்க கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கதா சொல்லப்படுது. லெஸ் தென் 10 to 15% தான் அவங்க சில பொருட்களில் முகத்தையே பார்க்குறாங்க. ஐ மீன் சுய நினைவில் இல்லாதவங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸே ரெக்கக்னைஸ் பண்ணாமலையும் போயிருக்காங்க. அதாவது போதைக்குள்ள நீங்கள் மாட்டிருக்கும்போது உங்கள் மூளை கூட ஒழுங்காக வேலை செய்யாதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அண்ட் சில சமயங்களில் நம்ம மூளை பார்த்தீங்கன்னா சில இமேஜஸை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சில முகங்களை ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம். அதே முகம் போல இருக்க சில பொருட்களை பார்க்கும்போது இதான அது அப்படிங்கிறத ஈஸியாகவே மேட்ச் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த முகத்தோட பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற அந்த பிளரான இமேஜ் வந்து நிறைய பேர் பார்த்த உடனே ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த பிக்சரை இந்த வீடியோட பிகினிங்கில் நான் போட்டு காமிச்சிருப்பேன். அதை பார்த்து உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு திடீர்னு இந்த பிக்சரை பார்க்கும்போது அதானே இது அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே மேட்ச் பண்ணிவிடும். என்னதான் பிளராக இருந்தாலும் உங்கள் மூளைக்கு இந்த பிக்சர் என்னங்கிறது சிம்பிளாக புரியும்ல. இந்த மாதிரி பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் கூட பல இடங்களில் ஆதிகால மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பார்த்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு அதே பேட்டர்னில் இருக்க இன்னொரு பொருளை தேடி போகிறதுக்கு. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே மனிதன் சில பொருட்களில் அந்த முகத்தை பார்க்குறானா அந்த முகத்தோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குது, அதனால் அவனுக்கு ஆபத்து வருமா இல்லையாங்கிறத எடுத்து ஒரு செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கணிச்சு முடிச்சுருவானா. அண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் படி பார்க்கும்போது அப்படி அந்த ரியாக்ஷன் மூளைக்குள்ளே கணிப்படுற அந்த சமயத்தில் உங்களுக்குமே அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கடத்தப்படலாம். அதாவது சம்டைம் நீங்கள் சோகமாக இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த சோகமாக ஃபீல் ஆகும். சந்தோஷமாக யாராவது ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே சந்தோஷமாக ஃபீல் ஆகும். இதுக்கு கூட அந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் காரணமாக இருக்கலாம் சொல்லப்படுது. மனிதர்களோட அந்த முகத்தில் இருக்க அந்த பேட்டர்னை நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அதுதான் பேரடோலியான்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் பேரடோலியானா பியாண்ட் இமேஜஸ், நம்ம பார்க்குறதுக்கும் அப்பாற்பட்டது. மூளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய பேட்டர்ன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தர் நீங்கள் பார்த்து பேசும்போது சிரிப்பாக சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அவங்க மூளையில் உங்களுடைய முக பேட்டர்ன் சிரிப்பாக தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களை மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க முகத்தில் சிரிப்பை உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சந்தோஷத்தை கடத்துவோம். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.